குஜராத்தில் கணவரை கொலை செய்து வீட்டு சமையலறையில் புதைக்கப்பட்ட சம்பவம் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. ஓராண்டுக்கு பின் ரகசிய காதலனுடன் சேர்ந்து கொலைபாதக செயலில் ஈடுபட்ட மனைவி சிக்கியது எப்படி? பீகார் மாநிலம் சிவான் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் முகமது இஸ்ரேல் அக்பர் அலி அன்சாரி. இவர் குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் உள்ள சர்க்கேஜ் பகுதியில் தங்கி கொத்தனார் வேலை செய்து வந்துள்ளார். இவருடன் மனைவி ரூபி மற்றும் 2 குழந்தைகளும் அங்கேயே தங்கியுள்ளனர். 4 ஆண்டுகளுக்கு மேலாக சர்க்கேஜ் பகுதியில் அன்சாரி வேலை செய்து வந்த நிலையில் ஓராண்டுக்கு முன் திடீரென மாயமாகியுள்ளார். இது தொடர்பாக அன்சாரியின் மனைவி ரூபி புகார் ஏதும் அளிக்காததால் தகவல் போலீசாரின் காதுக்கே செல்லாமல் இருந்துள்ளது. அதே வேளையில் கணவர் காணாமல் போன எந்த ஒரு கவலையும் இல்லாமல் வேறொரு இளைஞருடன் ரூபி அதே வீட்டில் குடும்பம் நடத்தி வந்துள்ளார். அவரின் நடவடிக்கையில் சந்தேகப்பட்ட அக்கம் பக்கத்தினர் அன்சாரி மாயமானதில் ஏதோ மர்மம் இருப்பதாக கூறி போலீசுக்கு ரகசிய தகவல் கொடுத்துள்ளனர். தகவலின் பேரில் ரூபி வீட்டிற்கு சென்ற போலீசார் அவருடன் வசித்து வந்த இம்ரான் பகேலா என்ற இளைஞரை சந்தேகத்தின் பேரில் பிடித்துச் சென்று விசாரித்துள்ளனர். விசாரணையில் ஓராண்டாக மூடி மறைக்கப்பட்ட அதிர்ச்சியூட்டும் தகவல் வெளியானது. அன்சாரியின் மனைவி ரூபிக்கும் இளைஞர் இம்ரானுக்கும் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. நாளடைவில் அது திருமண பந்தத்தை மீறிய உறவாக மாறியுள்ளது. அதை அறிந்த அன்சாரி தனது மனைவி ரூபியை கண்டித்துள்ளார். இதனால் தங்களது முறை தவறிய உறவுக்கு தடையாக உள்ள கணவனை தீர்த்து கட்ட ரூபி திட்டம் போட்டுள்ளார். அதன்படி தனது ரகசிய காதலன் மற்றும் அவரின் கூட்டாளிகளுடன் சேர்ந்து கூட்டுச்சதியில் ஈடுபட்டுள்ளார். சம்பவத்தன்று வீட்டிற்கு வந்த இம்ரான் அன்சாரியை கடுமையாக தாக்கியுள்ளார். பின்னர் கத்தியால் அவரின் கழுத்தை அறுத்து கொடூரமாக கொலை செய்துள்ளார். தொடர்ந்து உடலை அவர் தங்கியிருந்த வீட்டின் சமையல் அறையிலேயே குழி தோண்டி புதைத்துள்ளனர். அதற்கு மேல் டைல்ஸ் கற்கள் பதித்து மூடி மறைத்துள்ளனர். இதையடுத்து ரூபி தனது ரகசிய காதலனுடன் அதே வீட்டில் வசித்து வந்தது அம்பலமானது. இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் ரூபி மற்றும் இம்ரானை கைது செய்தனர். அத்துடன் அன்சாரியை புதைத்த இடத்தில் தோண்டி உள்ளே இருந்த எலும்புகள் மற்றும் தலைமுடியை கைப்பற்றி DNA பரிசோதனைக்கு அனுப்பியுள்ளனர். இந்த நிலையில் கொலைபாதக செயலுக்கு உறுதுணையாக இருந்த இம்ரானின் கூட்டாளிகள் பதான், ரஹீம் ஷேக் என்ற 2 இளைஞர்களையும் கைது செய்தனர். கணவரை கொன்று வீட்டு சமையல் அறையில் புதைக்கப்பட்ட வழக்கில் ஓராண்டுக்கு பின் அவரது மனைவி, ரகசிய காதலன் உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்ட சம்பவம் குஜராத்தில் கொலை நடுங்க வைத்துள்ளது.